ஒவ்வொரு மேஜருக்குமே ஒவ்வொரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க. சிலபஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்குமே ஒவ்வொரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ் பேஜ் தமிழ் இருக்குது அப்படின்னா, அதாவது தமிழ் பாடம் இருக்குது அப்படின்னா அது வந்து பாரதியார் பேஜ். இந்த பாரதியார் பேஜில் தமிழ் பாடம் சம்பந்த எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது போக கல்வி உளவியல் அண்ட் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே சேர்ந்து வகுப்பறை டெஸ்ட் பேஜ். ஓகேவா? அப்போ இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா பேக்கேஜுமே இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான். அப்போ இந்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடத்துக்குமே ஒவ்வொரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேம் டைம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஓகே, அதே மாதிரி புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில இருக்கும். ஓகே, சேம் டைம் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் இந்த வருடாந்திர கால அட்டவணை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், பட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. சேம் டைம் இப்போ ஜனவரி மாதம் வந்துருச்சு. இந்த மாதமாவது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி கால்பர் வந்து கண்டிப்பாக வரதான் போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் இயரில் நடந்த தப்பு எதுவுமே இந்த வருஷம் நடக்காம தான் பார்ப்பாங்க. அதனால ஒன்ஸ் அவங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் எல்லாமே ப்ராப்பராக கான்டாக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எக்ஸாம் வரல நம்ம படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் அடையாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ற பட்சத்துல ஈஸியா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம், அடுத்து டெட் எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுல நீங்க பாஸ் பண்ணி போஸ்டிங் ஈஸியா வாங்கிடலாம். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க. சிலபஸை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் மேக்ஸிமம் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, அப்போ தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் நம்ம பாரதியார் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பாரதியார் பேஜில் உங்களுக்கு தேவையான தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஜெப்ரி சாசர் இந்த பேஜில் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் ராமானுஜம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமானுஜத்தை பற்றி. ஸோ அதனால ஆரியப்பட்டா இல்லாமல் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வந்து ராமானுஜம் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ராமானுஜம் பேஜில் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ்லுமே வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஃபர்தராக ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், அதாவது தமிழ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் நீங்கள் அசஸ் பண்ணி லிசன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நேமை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்துல் கலாம் பேஜ், இந்த பேஜை பொறுத்த மட்டும் பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்ம இந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்துல் கலாம் பேஜில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த அப்துல் கலாம் பேஜ் வந்து காமன் ஆனது. ஓகேவா? ஸோ இந்த அப்துல் கலாம் பேஜில் பாடம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இப்போ கரண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பிரபுல்லா சந்திர ரே. ஸோ இவரை பற்றி நீங்கள் விக்கிபீடியாவிலையோ இல்லைன்னா கூகுள்லையோ சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம இந்தியாவில் பிறந்த ஒரு வேதியியல் அறிஞர். ஓகேவா? ஸோ இவரை பற்றியுமே நிறைய நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி தான் இந்த நேம் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேதியியலை பொறுத்த மட்டும்
நிறைய தந்தைகள் இருந்தாலுமே நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபுல்லா சந்திரரே இவரை பற்றி நம்ம வந்து இந்த பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து பிரபுல்லா சந்திரரே இவரை பற்றி தான், அதாவது இவர் பேரை வச்சு இந்த பேஜ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதில் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பாட்னியை பொறுத்த மட்டும் தியோப்ராஸ்டஸ். ஸோ இவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தியோப்ராட்டஸ் வந்து தாவரவியலின் தந்தை. ஸோ இந்த பேஜை வச்சு நம்ம தாவரவியல் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ். ஓகே, அடுத்து சுவாலஜியை பொறுத்த மட்டும் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை. ஸோ விலங்கியல் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி புதிய பாடத்தின் அடிப்படையில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் ஹெரோடோட்டஸ் பேஜ். இந்த பேஜில் ஹிஸ்டரி சம்மந்தப்பட்ட, அதாவது நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் ஜேம்ஸ் ரெனால். ஸோ இந்த ஜேம்ஸ் ரெனாலை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவை சார்ந்தவர், அதனால ஜேம்ஸ் ரெனால் பேரை வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த ஜேம்ஸ் ரெனால் பேஜில் வந்து நியூ சிலபஸ் வைஸ் ஜியாகிரபி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த 9 மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் சார்ந்த பிடிஎஃப் ஃபார்மெட் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அப்டேட் ஆகும், அதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து காமர்ஸை பொறுத்த மட்டும் திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர். ஸோ இவர் வந்து காமர்ஸ்க்கான நம்ம இந்தியாவை சேர்ந்த தந்தை. ஸோ அதனால திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் பேரை வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த பேஜில் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் ஆடம் ஸ்மித், அது வந்து பொருளாதாரத்தின் தந்தை. அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஜவஹர்லால் நேரு வந்து பொருளாதாரத்தின் தந்தை, அதனால ஜவஹர்லால் நேரு பேஜ்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் நியூ சிலபஸ் வைஸ் எல்லாமே அப்டேட் ஆகும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஓல்டு பேஜ் தான் சார்லஸ் பாபேஜ். ஸோ இந்த சார்லஸ் பாபேஜ் பேஜில் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அப்டேட் ஆகும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ தமிழுக்கு பாரதியார், இங்கிலீஷ்க்கு ஜெப்ரி சாசர், மேக்ஸுக்கு ராமானுஜம், பிசிக்ஸ்க்கு அப்துல் கலாம், கெமிஸ்ட்ரிக்கு பிரபுல்லா சந்திரரே, பாட்னிக்கு தியோப்ராட்டஸ், சுவாலஜிக்கு அரிஸ்டாட்டில், ஹிஸ்டரிக்கு ஹெரோடோட்டஸ், ஜியாகிரபிக்கு ஜேம்ஸ் ரெனால், காமர்ஸ்க்கு திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர், எக்கனாமிக்ஸ்க்கு ஜவஹர்லால் நேரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சார்லஸ் பாபேஜ். ஸோ இந்த பேஜ் படி தான் உங்களுக்கு பாடத்துக்கு ஒவ்வொரு பாடத்தின் மீதுமே தனி கவனம் செலுத்தப்படும். அதே மாதிரி எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. நியூ சிலபஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைமில் உங்களுடைய டெலிகிராம் குரூப் நேம் எல்லாமே டோட்டலாக செஞ்சாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கம்மிங் 5th இருந்து உங்களுக்கு தேவையான ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸுமே பேசிக்ல இருந்து டிகிரி லெவல் வரைக்குமே ரெஃபரன்ஸ் புக் வரைக்குமே உங்களுக்கு 1 by 1 டெய்லியுமே அப்டேட் ஆகிற மாதிரி பார்ப்போம். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, அதே மாதிரி கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேஜ். ஓகேவா? அப்போ நீங்கள் மேஜருக்கு அந்தந்த பாட சம்மந்தப்பட்டதை மட்டும் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக பிஜி டெரிபிள் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இது ரெண்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக பிஜி டெரிபிள் எக்ஸாம் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். ஓகே, அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் எடுக்காங்க அதனால நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுக்கேன், என் ஃப்ரெண்டு தமிழ் மீடியம் எடுக்காங்க அதனால நான் தமிழ் மீடியம் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட 9 மேஜருக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இனி ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், இப்போதைக்கு நமக்கு படிக்க நிறைய டைம் இருக்கு. இப்போ நம்ம நல்லா படிச்சா மட்டும்தான் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த டைம்ல நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்ண முடியும், டெஸ்ட் போட்டு பார்க்க முடியும், ஈஸியா எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல போயிட்டு நம்ம அப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளால ஒரு பயத்துல படிச்சது கூட நம்ம மறந்து போயிருவோம். அதனால இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லா படிப்போம், ரிவைஸ் பண்ணுவோம், ரிப்பீட்டடா படிப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம், அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி மூலமா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோத்துக்கு இப்போ பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்டா போடுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.